ஹாய்! வெல்கம் பேக் டு மை சேனல். வணக்கம். இன்னைக்கு நான் யாழ்ப்பாணத்தின் பாரம்பரிய ஒடியல்மா கூழ் செய்ய போறேன். இது ஒரு கடல் உணவு, நல்ல சத்தான உணவு. உடலுக்கு நல்ல சூடாக இருக்கக்கூடிய உணவு. குறிப்பா தடிமல், காய்ச்சல் இருக்கிற நேரத்துல, இது ஒரு குளிர்காலத்துக்கு சிறந்த ஒரு உணவாக இருக்கும். எஸ்பெஷலி இன்றைக்கு இந்த கணவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. அப்போ அவர் இதை சாப்பிடணும்னு விரும்பி இருந்தார். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். நல்ல ஒரு புளிப்பு, உப்பு, உரைப்பு எல்லாம் சேர்ந்துருக்கும். இது எஸ்பெஷலி நான் கனடாவிலிருந்து எங்களோட யாழ்ப்பாண உணவை இன்றைக்கு செய்ய போகிறேன். நீங்களும் என்னோட பார்த்து இதை செய்து பார்த்துட்டு எனக்கு உங்களோட ரிவ்யூவை தாங்கோ அப்படி இருக்கின்றது. இது என்ற அம்மம்மான்ற ரெசிபியை இப்போ நான் செய்ய போகிறேன். ஓகே, லெட்ஸ் கோ அண்ட் ஸ்டார்ட். நண்டு, மரவள்ளி கிழங்கு, பூசணிக்காய், பயத்தங்காய், பிலாக்கொட்டை இவ்வளத்தையும் நாங்கள் மஞ்சள் போட்டு அவிய விட்டுருக்கோம். மீனை மஞ்சள் போட்டு இங்கால தனியாக அவிச்சு அந்த மீனின் மீட்டை மட்டும் அதில் ஆட் பண்ண போகிறேன். இல்லாட்டி கணக்கு போன்ஸ் இருக்கும், சாப்பிடக்க கஷ்டமாக இருக்கும். இந்த மரவள்ளி கிழங்கு அவிஞ்சிருக்கான்னு பார்க்க வேணும். இந்த மரவள்ளி கிழங்கு நல்லா அவிஞ்சிட்டுது. இனி நாங்கள் இதுக்கு மற்ற மிக்ஸ் எல்லாம் போடலாம். புளியும் இனித்தான் நாங்கள் போட போகிறோம். புளியை நல்லா கசக்கி எடுத்து இதிலிருந்து நான் புளியிலிருந்து ஜூஸ் எடுக்கிறேன். நான் முதலே நல்லா வார்ம் வாட்டரில் இதை ஊற வச்சுருந்தபடியாக எனக்கு அது ஈஸியாக கரைச்சி ஜூஸ் எடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த மீன் அவிச்ச தண்ணியை நான் இப்போ ட்ரெயின் பண்ணி எடுக்க போகிறேன். அந்த ஒடியல் மாவை நாங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முதல் இதை நீங்கள் இப்போ ஒடியல் மாவை மிக்ஸ் பண்ணால் உடனே சர்வ் பண்ண வேணும். இல்லாட்டி அது உடனே திக்காகிரும். அப்போ இனி அந்த ஒடியல் மாவை இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி இந்த கூழுக்குள்ளே நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஒடியல் மாவை முதல்ல ஊற வைத்து அது நல்லா தெளிஞ்சு வரைக்குள்ள அந்த வாட்டரை அப்படியே ட்ரெயின் பண்ணுங்க, வடிச்சிடுங்க. பிறகு திரும்பவும் ஒருக்கா தண்ணியில் கழுவி திருப்பியும் ஒருக்கா வச்சு அதை அந்த தண்ணியை திருப்பியும் வடித்து ஊற்றுங்க. அதில் இருக்கிற கசப்பு தன்மை போகிறதுக்காகத்தான் நாங்கள் இப்படி செய்கிறோம். இப்போ முதல்ல ஒரு பெரிய ஒரு பொட்டில் பிலாக்கொட்டை, மரவள்ளி கிழங்கு, பயத்தங்காய், நண்டு எல்லாத்தையும் போட்டு அது மூடுற மாதிரி தண்ணி விட்டு அவிய வைக்கிறேன். இப்போ அந்த வெட்டி வச்சிருக்கிற பூசணிக்காய் துண்டுகளையும் எல்லாம் சேர்த்து இதோட அவிய வச்சிருந்தேன் நான். இப்போ முக்கியமாக நாங்கள் மரவள்ளி கிழங்கு நல்லா அவிஞ்சிருக்கான்றதை பார்ப்போம். மரவள்ளி கிழங்கு நல்லா அவிஞ்சிட்டுதுண்டா மற்ற எல்லாம் நல்லா அவிஞ்சிருக்கின்றது தான் கருத்து. மரவள்ளி கிழங்கு பாருங்க நல்லா அவிஞ்சிட்டுது. நான் இந்த முள் இல்லாமல் இருக்கிறதுக்காக மீனை தனியாக அவிச்சு அதை வடித்து அதில் இருக்கிற ஜூஸை எடுத்து இந்த மிக்சருக்குள்ளே நான் மிக்ஸ் பண்ணுறேன். அந்த மீனில் தெரியாத அந்த உண்மையாக தலை மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறது. அதை அவிச்சு அந்த எலும்பு எல்லாத்தையும் தனியாக எடுத்துட்டு தனியாக மீட்டை மட்டும் நான் இப்போ இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன் இந்த சூப்புக்கு. இதில் இந்த பெரிய துண்டாக இருந்த மீன்களை எல்லாம் நான் இதோட ஆட் பண்ணுறேன். அந்த தலை மீன் ப்ரோத்தை தான் நான் முதல்ல ஃபில் பண்ணியிருந்தேன். இப்போ பெரிய துண்டு மீனை இதுக்குள்ளே போடுறேன். மீன் கன நேரம் அவிய தேவையில்லை. ஆனபடியாக தான் இப்போ லேட்டாக இதை இதில் போடுறேன். இப்போ நான் இதில் இப்போ தான் உப்பு சேர்க்குறேன், கல் உப்பு. அதோட நான் கரைச்சி வச்சிருந்த புளியை இப்போ வடித்து அதை எடுக்கிறேன், வடித்து ஊற்றுறேன்.
இதை போட்டுட்டு அடித்து ஊற்றிட்டு இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த மிளகாய், சீரகம் போட்டு நான் மிளகு எல்லாம் போட்டு அரைச்சேன். நான் அந்த அரைச்ச அந்த பொடியை இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் புளி அந்த ஜூஸில் உள்ளியை சேர்த்து அரைச்சி அதையும் இதில் மிக்ஸ் பண்ணுறேன். இதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடுவேன். விட போகிறேன். விட்டு போட்டு இதுக்கு பிறகு என்ன செய்யுங்கோண்டா, நான் உடைச்சி வச்சுருந்த இறால், ஆனால் சின்ன இறால் இருந்தால் நல்லாயிருக்கும். என்னட்டே பெரிய இறால் இருந்தபடியாக நான் அதை சின்ன சின்ன வெட்டி அந்த இறாலும் போட்டு முருங்கை இலையை இப்போ அதுக்குள்ளே போட போகிறேன். முருங்கை இலையையும் கடைசியாக போடுறேன். ஒரு பஞ்ச் முருங்கை இலையை கழுவி உறுத்தி வச்சுருந்தேன். நான் இந்த முருங்கை இலையையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஒடியல் மாவை ஊற வச்சுட்டு ஒரு வடிவாக கழுவி நதுங்க தெளிஞ்சு வர்ற அந்த தண்ணியை வடித்து வெளியே ஊற்றுங்கோ. அதை வடிவாக ஊற்றிட்டு பிறகு திரும்பவும் ஒருக்கா தண்ணியில் ஒருக்கா ஊற வச்சு திருப்பியும் வைக்க அது தெளிஞ்சு ஒரு கிளியர் வாட்டராக வரும் மேலே. தென் அதை ட்ரெயின் பண்ணி நாங்கள் திருப்பியும் ஊற்றிட்டு வெளியே. ஏனெண்டா இதில் இருக்க இந்த ஒடியல் மாவில் ஒரு கசப்புத்தன்மை இருக்குது. அந்த கசப்புத்தன்மை இல்லாமல் போகிறதுக்காகத்தான் நாங்கள் இப்படி 2 தரம் 3 தரம் இது பழைய மாவாக இருந்தால் இன்னொரு தரம் 3 தரமும் கழுவலாம். இது புதுமா இப்போ தான் எனக்கு ஜப்னாலேருந்து வந்தது. அப்போ நான் 2 தரம் இதை கழுவி வடித்து ஊற்றுறேன். ஊற்றி போட்டு அதுக்கு பிறகு அந்த ஒடியல் மாவை நாங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முதல் இதை நீங்கள் ஒடியல் மாவை மிக்ஸ் பண்ணால் உடனே சர்வ் பண்ண வேணும். இல்லாட்டி அது உடனே திக்காகிரும். அப்போ இனி அந்த ஒடியல் மாவை இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி இந்த கூழுக்குள்ளே நான் மிக்ஸ் பண்ணுறேன். சூடாகவே நாங்கள் சர்வ் பண்ண வேணும். நல்லா சூட்டோடு இது குடிக்க நல்லா இருக்கும். இதுக்கு நான் இன்றைக்கி அரிசியும் இதுக்கு நாங்கள் போடுறது குத்தரிசி போட்டு அவிய விடலாம். மற்றது கடலை போடலாம், இல்லாட்டி முழு பயறு போடலாம். நான் பயறு கடலை போட இல்லை. ஆனால் என்னட்ட ஏற்கனவே குக் பண்ண ரைஸ் இருந்தபடியாக நான் அந்த ரைஸை ஆட் பண்ணுறேன். இல்லாட்டி நீங்கள் இதுக்கு முதலே கொஞ்சம் ரைஸையும் சேர்த்து அவிய வையுங்க. என்னட்ட குக் பண்ண ரைஸ் இருந்தபடியாக நான் இன்றைக்கு அந்த ரைஸை போடுறேன். சர்வ் பண்ணக்குள்ளே நல்லா தேங்காயை சின்ன சின்ன இதாக கட் பண்ணி தேங்காய் இப்போ இதை சைடில் வச்சும் நீங்கள் சாப்பிட்லாம். இல்லைன்னு சொன்னால் நான் மேலே போட்டுட்டும் சாப்பிட்லாம். எனக்கு நாங்கள் எங்கள் அம்மாவையெல்லாம் மேலே போட்டுட்டு தான் ஒரு ரெடியாக சர்வ் பண்ணுறது. ஆனால் நான் பார்த்துருக்கேன் சில ஆக்களை அதை சைடில் வச்சுட்டு அதை எடுத்து அதோட சூப் சாப்பிட்றது. நீங்கள் விரும்பின மாதிரி இப்படி சாப்பிடலாம். இதை நீங்கள் செய்து பார்த்துட்டு என்ன மாதிரி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு தாங்கோ. ப்ளீஸ் டோன்ட் forget to like my channel, subscribe and press the bell button. Thank you for watching. Enjoy the cool.